பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த பிப்ரவரி மாதம் 14, 15, 16 3 நாட்கள் நம்முடைய சபையிலே பெந்தெகோஸ்தே பண்டிகை தூண் என்கிற தலைப்பிலே கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு ஆசீர்வதி பெற்றுக்கொள்ளும்படி அன்பாக அழைக்கிறேன். விசேஷமாக அதில் கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனுஷன் ஏகாய் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவருக்காக ஜெபியுங்கள், கூட்டத்தில் பங்கெடுங்கள். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்டவர்களை அவர் புறக்கணியார். கவனிங்க, கர்த்தர் எளியவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, அதான் எளியவர்களை விண்ணப்பத்தை கேட்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் நொறுங்கி போயிருக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு போயிருக்கிறீங்களா? துன்பப்பட்ட போயிருக்கிறீங்களா? பலவிதமான இன்னல்களுக்குள் வேதனைகளுக்குள் இருக்கிறீங்களா? நான் எளியவனாய் இருக்கிறேன், நான் ஏழையாய் இருக்கிறேன், நான் நெருக்கப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், துன்பப்படுகிறேன், எனக்கு உதவி செய்வார் ஒருவருமில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் எளியவரின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்டவர்கள் தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். உங்களை ஒருபோதும் ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு இயேசுவேன்னு கூப்பிடுங்க, உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீ என்ன கேட்குறியோ அதை அப்படியே அவர் நமக்கு தருவார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.